தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம் ஐயா. இன்றைய தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான அண்ட் ரொம்ப பெரிய டிஸ்கஷனா இருக்கக்கூடிய ஒரு டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். அதாவது நம்ம 10 ரூபாய் பாலாஜி என்று அன்புடன் அழைக்கப்படும் ஃபார்மர் மினிஸ்டர் ஆன செந்தில் பாலாஜி அவர்களின் வீட்டில் இன்று சில இடங்களில், அதாவது வீட்டு மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 6 இடங்களில் டிவிஏசி, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு நடத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல காலங்காத்தால 7 மணிக்கே போலீஸ்ல அதான் லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லாம் வந்துட்டாங்க. சோ இந்த ரைடுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இது ஒரு பொலிட்டிக்கல் ரிவெஞ்சா இல்லையா ஒரு கார்பரேஷன், அதாவது கரப்ஷன் இன்வெஸ்டிகேஷனோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பா? இந்த ரைடுக்கும் டிஎம்கேக்கு என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகும், இல்ல ஆப்போசிஷன் இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க? இந்த வீடியோல ஃபுல் ஃபேக்ட் பேஸ் பண்ணி கம்ப்ளீட் அனலைசிஸை பார்க்க போதும். ஸோ வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அப்படியே தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க. அப்படியே உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல மென்ஷன் பண்ண நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது என்ன நடந்துச்சுன்னா, இன்னைக்கு காலையில திடீர்னு கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல சில இடங்களில், அதுனாவே நம்ம 10 rupees பாலாஜி அவர்கள் தான். சரி, சில இடங்கள்ல டிவிஏசி ஆபீசர்ஸ் சடனா சர்ச்சிங் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர்களோட வீட்டில் மட்டும் இல்லாம அவருக்கு க்ளோஸ் அசோசியேஷன்ஸ் வீடுகள், அவருக்காக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் க்ளோஸா இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க வீட்லயுமே ஆபிஷியல்ஸ் சர்ச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு கரண்ட்ல மீடியா என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்கு அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ், ஃபினான்சியல் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அபிஷியல்ஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு லீகல் ப்ராசஸ். யார் வீட்டுல வேணாலும் ரைடு விடலாம். ஸோ அது ஒரு லீகல் தான். இப்ப வரைக்கும் அபிஷியலா ரைடு முடிவு தான் அத்தாரிட்டிஸ் அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா ரைடு ஸ்டில் போயிட்டு தான் இருக்கு. ஆனாலும் அதனால சோசியல் மீடியால வர எல்லா இன்ஃபர்மேஷனும் வெரிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒருத்தங்களும் ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷன் கூட தருவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்க எதனா எடுத்து அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி தலைவர் சென்னையில ஆஜராயிட்டு இருக்காது. திருவல்லிக்கேணியில கையெழுத்து போட்டிருப்பாரு. காலையில 8 மணி கையெழுத்து போட்டிருப்பாரு, 8:30. அதுக்குள்ள வீட்டுல ரைடுன்னு இருக்காங்க. ஸோ என்னென்ன சம்பவம் தெரியல. டெய்லி ஒரு மாசத்துக்கு கையெழுத்து போடணும். அதுக்குள்ள இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே, டிவிஏசினா என்ன? ரொம்ப பேருக்கு என்னப்பா டிவிஏசின்றீங்க, ஒரு சரி லஞ்ச ஒழிப்புத்துறைன்றீங்க, ஒன்னும் விலங்கலையப்பா அப்படின்னுவாங்க. சரி, டிவிஏசி அப்படின்னா ஒரு அதுக்கு முதல்ல ஃபுல் ஃபார்ம் சொல்லிடுறேன். டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், டிவிஏசி. கரெக்டா நல்லா பாத்துக்காங்க. டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், இதுதான்ப்பா டிவிஏசி, லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படின்னு தமிழ்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி, கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் மேல கரப்ஷன் கம்ப்ளைண்ட் வந்தா இன்வெஸ்டிகேட் பண்றது கவர்மெண்ட் ஏஜென்சி இது. சரிங்களா? சப்போஸ் எதனா கவர்மெண்ட் அபிஷியல்ஸோ இல்ல யார் மேலனா கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அவங்க வீடில் மற்றும் அவங்களுக்கு சம்பந்தமான இடங்களில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க நிஜமாவே தப்பு பண்ணியிருக்காங்களா என்ன ஏதுன்ட்டு சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறவங்க பேர் தான் டிவிஏசி. கம்ப்ளைண்ட் இருந்தா என்கொயரி பண்ணுவாங்க, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, சர்ச் வாரண்ட் இருந்தா ரைட் பண்ணுவாங்க. எவிடன்ஸ் இருந்தா கோர்ட்ல ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். அப்படி சப்போஸ் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா ஊத்தி மூடிக்கோங்க. இது ஒரு லீகல் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் தான். ரைடு நடந்ததுனால அது கன்விக்ட்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா ரைடு யார் வீட்டுல வேணாலும் நடக்கலாம். உள்ள போயிட்டு எல்லாம் தேடி பார்த்துட்டு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னா எல்லாத்தையும் ஊத்தி மூட வேண்டியதுதான். இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு கோர்ட்ல தான் ஃபைனல் டெசிஷன் வரும். ஆனா எல்லாரும் இப்ப என்ன பதவிட்டு இருப்பாங்க தெரியுங்களா? செந்தில் பாலாஜி கைதா, செந்தில் பாலாஜி வீட்டுல ரைடா அப்படின்னு நிறைய நமக்கே தெரியும். நம்ம யூடியூபர்ஸ்ல என்ன பண்ணுவாங்கட்டு நிறைய தமிழ் எல்லாம் போட்டு தாக்கிட்டு இருப்பாங்க. சரி, இதனால செந்தில் பாலாஜி அவர்களோட பொலிட்டிக்கலுக்கு எதனா இம்பாக்ட் அடிக்குமா அப்படின்னு எதனா கேட்டீங்கன்னா, இப்போ பிக் கொஸ்டினே அதுதாங்க. இந்த ரைடு தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கு என்ன இம்பாக்ட் அடிக்கும் அப்படின்னா, செந்தில் பாலாஜி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஒரு முக்கியமான லீடர். ஆல்ரெடி 5 கட்சி தாவி இருக்காரு. சரி, அவர் மேல நடக்கிற ஒவ்வொரு டெவலப்மெண்ட்ஸும் மீடியா ஸ்பாட்லைட்ல தான் இருக்கு. தலைவர் கையெழுத்து போட வந்தாலே ஸ்பாட்லைட் தான். ஆல்ரெடி ஒரு மாசமா தலைமறைவுல வேற இருந்தாரு. சரி, ஆப்போசிட் பார்ட்டிஸ் இதை வச்சு கவர்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி இஷ்யூஸா பேசலாங்க. எதனா நடந்துச்சுன்னா இந்த மாதிரி இஷ்யூ வச்சு அவங்க பேசலாம். ஆல்ரெடி அவர் மேல 1008
அலிகேஷன்ஸ் இருக்கு. சரி, எலெக்ஷன் அட்மாஸ்பியர் கிராஜுவலி பில்ட் ஆகுற நேரத்துல இந்த மாதிரி டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் டிஸ்கஷன்ஸை அதிகமா பண்ணும். ஏன்னா இது எப்படி சொல்றாங்கன்னா, இந்த எலெக்ஷன் டைம்ல எல்லாம் இதெல்லாம் அதுக்கு ரொம்ப பெரிய இம்பாக்டா இருக்கும். இதான் ஸ்டாலின் கட்சியில் தான் இப்ப இருக்காது. இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல இருக்கும்போது ஸ்டாலினே அதை போட்டு வச்சு செய்யலையா அந்த மாதிரிதான். ஆனா இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் யாரும் கில்ட் ப்ரூவ் பண்ணல. அதுதான் நமக்கு மறக்க கூடாது. சரிங்களா? இப்போ இன்வெஸ்டிகேஷன் முதல்ல கம்ப்ளீட் ஆகணும். கம்ப்ளீட் ஆகி அவருங்க எல்லாம் லஞ்சம் வாங்கியிருக்காங்க, அது வாங்கியிருக்காங்கன்ட்டு ப்ரூவ் ஆனாதான் எல்லாமே நடக்கும். சரி, சோசியல் மீடியாவோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுங்களா? ரெட் நியூஸ் வந்த உடனே சோசியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்டு தான். தலைவர் சும்மா இருந்தா செஞ்சாலே ட்ரெண்டு தான். ஒரு சைடு சப்போர்ட், இன்னொரு சைடு கிரிட்டிசம், இன்னொரு சைடு ஹேஷ்டாக்ஸை ட்ரெண்ட் ஆச்சு. ஹேஷ்டாக்ஸை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப் சேனல்லாம் அனலைசிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி மக்கள் சும்மாவே எப்படா டாபிக் கிடைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி யோசிச்சிருந்தாங்க. டாபிக் அடிச்சிச்சு. அப்புறம் ஃபேஸ்புக், எக்ஸ் வலைத்தளங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் டிஸ்கஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா சோசியல் மீடியா ஒப்பீனியனும் அஃபிஷியல் இன்வெஸ்டிகேஷனும் ரெண்டுத்துக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா உள்ள நடக்கிறது வேற, வெளியே நியூஸ்லயும் பரப்புறது வேற. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். அப்புறம் ட்ரெண்டிங்கா உண்மையா ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா ட்ரெண்டிங் ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னா உண்மை ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. உண்மை என்னன்ட்டு வெளியே வந்த படம் தான் தெரியும். டிவிஎஸ்சில இருந்து ஒரிஜினலா என்ன ஏதுன்ட்டு அவங்க சொன்ன படம் தான் தெரியும். அப்போ எப்ப நான் ஆஜராகணுமா என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஏவாவேலுக்கு வேற சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதே போலதான் ரிலேபிள் சோர்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ கொஞ்சம் கிளியரா எங்க கரெக்டா சொல்றாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. சரி, இதெல்லாம் இப்போ ரைடு முடிஞ்சப்போ நெக்ஸ்ட் என்னப்பா நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன நடக்கும்? டிவிஎஸ்சி வந்து கலெக்டட் டாக்குமெண்ட்ஸை அனலைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ரெக்வயர்ட்னா அடிஷ்னல் என்கொயரியும் நடக்கும். கூட்டிட்டு போய் வச்சு என்கொயரியும் பண்ணுவாங்க. லீகல் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பா லீகலா தான் போவாங்க. ஸோ லீகலை விட்டுற மாட்டாங்க. எவிடன்ஸ் பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஆக்ஷன் டிசைட் பண்ணுவாங்க. என்னென்னத்தை தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, ஹார்ட் டிஸ்க் என்ன கலெக்ட் பண்ணியிருக்காங்களா, டாக்குமெண்ட்ஸ் என்ன கலெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அப்புறம் கோர்ட் ப்ராசஸ்ல இருந்தா அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. கோர்ட் கண்டிப்பா சொல்லுவாங்க இதை நீங்க பண்ணணும், அதை பண்ணணும்ட்டு. ஸோ அதையுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வரும்போது தான் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கும். அதனால ரூமர்ஸ் விட அஃபிஷியல் அப்டேட் தான் முக்கியம். ஸோ ரூமர்ஸுக்கு உள்ள போயிட்டு மாட்டிக்காதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அதாவது நடந்த செந்தில் பாலாஜி வீட்டுல வந்து ரைடு போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பொலிட்டிக்ஸ்ல அவருக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணுமா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆனா இன்வெஸ்டிகேஷன் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குங்க. ஃபைனல் லீகல் கன்க்ளூஷன் வர வரைக்கும் கில்ட்டி இல்ல இன்னசென்ட் டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா தலைவர் எவ்வளவு கோடி அடிச்சாலும் அப்படியே மூஞ்ச சைலண்டா வச்சிருந்தா நான் ஒரு அப்பாவி அப்படின்னு சுத்திட்டு இருப்பாரு. அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த இன்வெஸ்டிகேஷன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா, இல்ல இது ஒரு ரொட்டீன் லீகல் ப்ராசஸ் தானா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் டெய்லி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.